ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி சினி லேர்னிங் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு என்னடா சொல்லி தர போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீம் அப்படிங்கிற இந்த வேலை தான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு தீம்னா ஒரு படத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அண்ட் தீமை எப்படி எழுதுறது அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி சொல்லலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு தீம்னா என்ன அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தீம் அப்படிங்கிற ஒரு சென்ட்ரல் ஐடியா ஆர் பிரின்சிபல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உலகம் இருக்குது, உலகம்லாம் நம்ம எதை வச்சு சுற்றிட்டு இருப்போம், நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம பூமி வந்து சூரியனை சுற்றிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் சூரியன்கிறதான் தீமு. அதை சுற்றி இருக்கிறதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து தீம் அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தீம் அண்ட் மாரல் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க. தீம்ங்கிறது வேறு, மாரல்ங்கிறது வேறு. தீம் அப்படிங்கிறது சுற்றி நடக்கிற விஷயங்கள் அண்ட் நமக்கும் அந்த நேச்சருக்கும் இருக்க பிலீவு, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த உலகத்தில் நடக்கிற கொஷின்ஸு, இதெல்லாம் வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்று கொஷின்ஸ் கேட்போம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து தீமு. மாரல் அப்படிங்கிறது இதிலேருந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு படம் பார்க்குறோம், அந்த படத்தோட கன்க்ளூஷனில் ஒன்று சொல்ல வருவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் மாரல். ஸோ மாரல்ங்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய படம் நீங்களே பார்த்துருப்பீங்க, வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா, மணி வந்து எப்போயுமே ஹாப்பினஸ் வாங்கி தராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறதுக்கு பேர் மாரல். ஸோ இப்போது இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி ஒரு தீமை பில்ட் பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மொத்தம் எத்தனை லேயர்ஸ் ஆஃப் தீம் இருக்குங்கிறத எக்ஸாம்பிள் பண்ணுறேன். 5 லேயர்ஸ் ஆஃப் தீம். ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர் அண்ட் டைலாக்கு, அண்ட் நெக்ஸ்ட்டு தீம் அண்ட் செட்டிங்கு, அண்ட் நெக்ஸ்ட்டு மோட்டிவ் அண்ட் சிம்பிள். இதுதான் மொத்தமாக இருக்கிற ஒரு விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர் அண்ட் டைலாக் மூலியமாக வச்சு தீமை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். கேரக்டர் அண்ட் டைலாக் மூலியமாக வந்து நீங்கள் தீமை பில்ட் பண்ணணும்னா, எக்ஸாம்பிள் மூவி நான் ஆல்ரெடி சொன்னேன், மாநகரம் மூவி தான். மாநகரம் மூவி வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஐடியா என்ன, அந்த சென்னையில் வாழ வருவேன், எப்படி சென்னையில் வாழ்கிறது, அது எங்கே இவ்வளோ சண்டைகள் இருக்குது, இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியுமா அப்படின்னு நினைக்கிறது. அதே மாதிரி தான் வந்து அந்த நம்மால் ஹீரோ சந்தீப் கிருஷ்ணனும் நினைப்பாங்க, அந்த வேறு ஊர்லேருந்து அந்த பையனும் நினைப்பாங்க, அண்ட் நம்மளோட பிடிச்ச சார்லி சாரும் இதே தான் நினைப்பாங்க. இவங்க 3 பேர் வந்து ப்ரொட்டகனிஸ்ட்டாக இருக்கும்போது தான் ஆன்டகனிஸ்ட் ஒரே ஒரு ஆள் தான் அந்த மெயின் ரோலு, ஒரே ஒரு வில்லன் இருப்பார். அவரோட பையன் காணா போயிடுவார், அவரை தேடி சுற்றிட்டு இருப்பாங்க. பட் இவங்க 3 பேர் இதில் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத கேரக்டர் அண்ட் டைலாக் மூலியமாக அந்த தீமை உள்ள மறைமுகமாக வச்சு சென்ட்ரலைஸ்ட் ஐடியா ஆஃப் தீம் அண்ட் சுற்றி 4 பேர், அந்த 3 ப்ரொட்டகனிஸ்ட்டு ஒரு வில்லன் அப்படிங்கிற பொழுது இவங்களை வச்சு அந்த தீமை எப்படி பில்ட் பண்ணுறதுங்கிறத ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து ஆல்ரெடி எல்லாருமே சொல்கிறது கேரக்டர் வெப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஹைப்பர்லிங்க் ஸ்டோரி எழுதணும் அப்படின்னாவே நமக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கணும். அதை கண்டிப்பாக லோகேஷ் நிறைய பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயங்களை கேரக்டர் அண்ட் டைலாக் மூலியமாக வந்து ஒரு தீமை சூப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாருன்னே சொல்லலாம். அடுத்ததாக செட்டிங்ஸு. ஸோ செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு செட்டிங்னா என்னென்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் டைமு, டியூரேஷன், பிளேஸு, இதெல்லாம் வச்சு எழுதுறதுக்கு பேர் தான் செட்டிங்ஸு. இதை வந்து நீங்கள் எப்படி தீமில் ஈஸியாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மூவி என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காக்கா முட்டை. நீங்கள் எல்லாருமே காக்கா முட்டை படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 பசங்க இருப்பாங்க. அந்த 2 பசங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் வந்து சேரியில் நடக்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட வாழ்க்கையான ரொம்ப அழகாக காட்டியிருப்பார் மணிகண்டன். அந்த வாழ்க்கை விதங்கள் மூலிமா இவங்க அஃபெக்ட் ஆகி அவங்களால எப்படி ஒரு ஹை கிளாஸில் இருக்க ஒரு பீட்சா சாப்பிட போய் ஆசைப்படும் போது அவங்களால முடியல அப்படிங்கிறத வந்து ரொம்ப தத்ரூபமாக காட்டியிருப்பாங்க அந்த படத்தில். இதுதான் வந்து செட்டிங்ஸ் மூலியமாக அஃபெக்ட் பண்ணி ஒரு தீமை எழுதுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே வந்து அவர் ஃபஸ்ட்டு ஜாகிரபி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவார். அண்ட் இதோட படத்தோட டியூரேஷன் நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் டைம் என்ன, எந்த டைமில் நடக்கிறதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா அங்கே இருக்க கேரக்டர்ஸ் எப்படி இருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் த்ரூ அவுட் டைலாக்குமே ரொம்ப சூப்பராக அந்த படத்தில் எழுதியிருப்பாங்க. இந்த 5 விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் லாஸ்ட்டாக வந்து இந்த தீம் மூலியமாக போவாங்க. அங்கே போய் அந்த பீட்சா சாப்பிடும்பொழுது அதுக்கப்புறம் அவங்க போடுற உழைப்பு, அதுக்கப்புறம் அவங்க பேண்ட் ஷர்ட் போட்டு போனாலும் அவங்க உள்ளே விட்றாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக செட்டிங்ஸ் வச்சு சொல்லியிருப்பாங்கன்னே சொல்லலாம். அண்ட் இவ்வளோ விஷயங்கள் இந்த காக்கா முட்டை படத்தில் அவங்க சொல்லியிருந்தாலுமே இதை நான் உங்களுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங் டிசைனு அண்ட் இது மூலியமாக வந்து அவங்க எப்படி பிளாக் ஆகி அந்த தீமோட கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு நம்ம மணிகண்டன். அடுத்ததாக மோட்டிவ் அண்ட் சிம்பிள். ஸோ மோட்டிவ் அண்ட் சிம்பிள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். மோட்டிவ் அப்படிங்கிறது ரிப்பிட்டேட்டிவாக நம்ம படத்தில் ஒரே விஷயங்களை திருப்பி திருப்பி காட்டிகிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதற்கு பேர் தான் வந்து மோட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் அப்படிங்கிறது அந்த படத்தோட தீமை கொஞ்சமாக புல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், ஆக்ஷனாக இருக்கலாம், இல்லை கேரக்டர் மூலியமாக ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லை இமேஜ் மூலியமாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி அந்த படத்தை புஷ் பண்ணால் அதுக்கு பேர் சிம்பிள். ஸோ இதை 2 வச்சு எப்படி எழுதுது அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளான மூவி சொல்கிறேன், இறைவி. ஸோ இறைவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்பராஜ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு சீன் ஆஃப் அஞ்சலி, அவங்க வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸ்கூல் படிச்சிருப்போம், மலையில் நனைஞ்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்க மலையில் நனையத்துக்காக கையை வெளில விடும்போது அவங்க வந்து டீச்சர்ஸ் ஏதாவது திட்டுவாங்க, அந்த மாதிரி சம்திங் ஏதாவது சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நலைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளே போயிடுவாங்க. அப்போ வந்து ஒருத்தர் அந்த பெண்ணை தடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி லாஸ்ட்டில் விஜய் சேதுபதி செத்ததுக்கப்புறம் ஒரு காரில் வந்து நம்மளோட அஞ்சலி அண்ட் அவங்க குழந்தை 2 பேருமே நின்றுருப்பாங்க. அவங்க குழந்தைக்கு வந்து மலையில் நலையணுங்கிற மாதிரி ஒரு ஆசை அவங்களுக்கு வந்துடும். அப்பையும் ஒரு பையன் வந்து தடுப்பான். அதை தடுக்கும் பொழுது நீ யாரா என்னை தடுக்க அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு வெளில போய் அஞ்சலியும் அந்த குழந்தையும் மலையில் நிலைவாங்க. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய் அப்படிங்கிறத த்ரூஅவுட் மோட்டிவ் அண்ட் சிம்பிள் மூலிமா ரொம்ப அழகாக யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. இதை வந்து இன்னொரு ஆங்கிளையும் சொல்லலாம். இதுக்கு பேர் மெட்டஃபர்ஸ்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அண்ட் மோட்டிவ் அண்ட் சிம்பிள்ஸ் மூலியமாகவும் நிறைய பேர் இந்த மாதிரி படங்களில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எடுத்திருப்பாங்கன்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் மூவி தியாகராஜன் குமார் ராஜா எடுத்த சூப்பர் டீலக்ஸ் ஆரண்யகாண்டம். இந்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அவரோட எல்லா படத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்களை ரெப்ரசென்ட் பண்ணுவார். இந்த சூப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் வரதுக்கு முன்னாடி அந்த கேட்டெல்லாம் நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கேட்லலாம் ஏலியன் பொம்மை தெரியும். இது வந்து சிம்பிள்ஸ் மூலியமாக தெரிய போகுது. நம்ம ஆல்ரெடி ஒரு ஏலியன்ட்ட தான் இருக்க போகிறானுங்க, அடுத்து நம்ம ஏலியன் சீன் தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சிம்பிள் மூலியமாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதுதான் வந்து மோட்டிவ் அண்ட் சிம்பிள்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு தீம் எழுதுறீங்க, அப்படி எழுதும் போது ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னீங்கன்னா ரொம்பலாம் பயப்பட தேவையில்லை. அப்படியே அதை விட்டுட்டு லைட்டாக நவுத்தி வச்சுருங்க அந்த தீமை. அதுக்கு பதில் அந்த படத்துக்கு தேவையான கேரக்டர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. தேவையான கேரக்டர்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடியல் செட்டிங் எங்கே நடக்குது, இதோட டைம் என்ன, இதோட டியூரேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அண்ட் லாஸ்ட்டாக மோட்டிவ் அண்ட் சிம்பிள் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைலாக்கு அந்த இது மூலியமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுதுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து தீம் உங்களுக்கு ரொம்ப அழகாகவே தெரியும் அப்படிங்கிறத நான் சொல்ல வந்தது. இதை ரொம்ப அழகாக ஒருத்தர் பண்ணுவார் நம்ம ஃபாரின் மூவிஸில். பால் ஆண்டர்சன் தாமஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட படங்கள்லாம் அவர் நீங்கள் பார்க்கும்பொழுது நான் நிறைய வாட்டி வந்து பார்த்திங்கன்னா தீம் எழுதும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்காக வந்து இந்த மாதிரி விஷயங்களை ரிப்பீட்டேட்டிவாக நான் பண்ணுவேன். பட் ஆனால் இது நல்லது இல்லை, நீங்கள் எப்பயுமே வந்து தீமை வச்சுட்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். நானும் உங்ககிட்ட இதே தான் சொல்கிறேன். நீங்கள் தீமை சென்ட்ரலைஸாக வச்சு எழுதுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு அப்படி கரெக்டாக வரல, என்னால் முடியல, ஆனால் எனக்கு இது எழுதணும் அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருக்கேன், என்கிட்ட இத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்க, இந்த இடத்துல நான் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதை எழுதுங்க, அதுக்கப்புறம் தீம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆடியன்ஸை படம் பார்க்க முக்கியது அவங்க அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத திங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இதே மாதிரி உங்களுக்கு நாளைக்கு ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான ஐடியாஸோடு வந்து சொல்கிறேன். அன்டில் தட் பை ஃப்ரம் நான் உங்கள் ஆர்ஜே சபரி சிவா. பை.